அகால மரணம் என்று ஜாதகத்துல எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆஞ்சநேயரை வந்து சேவிச்சாக்க போறோம், நம்மளுடைய மரண பயம் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது, தீராத பிரச்சனையும் தீருகிறது. இந்த ஆலயத்துல கல்யாணமாகாதவர்கள் சுவாமிக்கு விரலி மஞ்சள் மாலையாக சாற்றி 9 சனிக்கிழமை அர்ச்சனை செய்தால் கல்யாணமாகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வில்வத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அந்த வில்வத்தை சாப்பிட்டு வந்தோமானால் குழந்தை பாக்கியத்தை அடைகிறார்கள். மூலமந்திர ஹோமமானது நடைபெறும். அந்த ஹோமத்துல நாம் கலந்து கொள்வதனால கடன் பிரச்சனை விலகுகிறது, குடும்பத்தில் உள்ள திருஷ்டிகள் விலகுகிறது, அனாவசியமான குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், பில்லி சூன்யம் ஏவல் அதெல்லாம் சொல்றார்களே, பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உலகத்திலே இந்த ஒரு இடத்துல தான் 5 முகங்களும் ஒரே திசையாக இருக்க திருக்க பார்க்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் வடகுடி புண்ணியமான க்ஷேத்திரம். இங்கு ஆலயம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய பீடம். புராதனமான இந்த ஆலயம் ஸ்ரீ ராம ஆலயம் அப்படின்னு பேர். ராமாயணத்துல சுவாமி 14 வருஷம் வனவாசம் கிளம்பினார். வனவாசம் கிளம்பி வரக்கூடிய வழியில சீதை காணாம போயிடுறா. புஷ்பக விமானத்துல ராவணன் தூக்கின்னு போயிடுறான் சீதையை. அப்படி ஒவ்வொரு இடமாக ராமர் யாத்திரை பண்றார் சீதை எங்க இருக்காருன்னு பாக்குறதுக்காக. இப்படி யாத்திரை பண்ணும் பொழுது ஒரு நாள் இங்க இரவு 7 மணி அளவிலே இந்த இடத்துல யாத்திரை பண்றார் வடகுடி வழியாக. அப்படி வரும்பொழுது வரதக்குடியில் அப்படின்னு இருந்தது இந்த க்ஷேத்திரம். லக்ஷ்மணன்ட்ட சொல்றார், உள்ள என்ன இடம் இருக்கு பார்த்துட்டு வா, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கலாமா அப்படின்னு இந்த ஆசிரமத்துல கேட்டுருவா அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்புறார். சுவாமி வந்து லக்ஷ்மணர் வந்து இங்க வரதாசிரமத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து விசாரிக்கிறாரா. விசாரிச்சு உடனே இங்க 14 வருஷம் வனவாசம் நாங்க வந்துட்டு இருக்கோம், இங்க ஒரு நாள் தங்கலும் எங்க அண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கூறுறார். உடனே இங்க வரதாசிரமம் இருந்ததுனால வரத சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா தங்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் சுவாமி இங்க தங்குறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி தங்கி இந்த க்ஷேத்திரத்துல அடுத்த நாள் காலத்தால நித்திய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு வானர் சபையை கூட்டு லக்ஷ்மணா அப்படிங்கிறார் சீதையை பார்க்கறதுக்காக. சீதையை பார்க்கறதுக்காக கூட்டினதுனால சுவாமி வந்து இங்க எல்லா வானரங்களும் கூட்டுறார். கூட்டி என்னால் ஆகாச மார்க்கமாக பறக்கணும், என்னால் சீதை எங்க இருக்கான்னு பாக்குறதுக்கு இனிமே தான் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வானர் சபையை கூட்டுறார். கூட்டும் பொழுது ஒவ்வொரு வானரங்களும் சொல்றது என்னால பாதி தூரம் தான் போக முடியும் அப்படிங்கிறது. இன்னொரு வானத்தை அனுப்புறதுக்கு தயார் பண்றார், அவரால் போக முடியும் வர முடியாது அப்படிங்கிறது ஒவ்வொரு வானரங்களும். ஆஞ்சநேய சுவாமி கையை கட்டின்னு கடைசி லைன்ல நிற்கிறாரா ஆஞ்சநேய சுவாமி. ராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு, ஆஞ்சநேயா இங்க வாங்க அப்படின்னார். பக்கத்துல வந்தா ராமருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார். நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னாடா ராமர் இடத்துல ஆஞ்சநேய சுவாமி. என்னால் புத்தியில அறிவாளி அப்படின்னு பேரு ஆஞ்சநேய சுவாமி. புத்திஹி வலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா. 9 விதமான படிப்பையும் சூரியன் இடத்துல படிச்சாரான் பகவான் ஆஞ்சநேயர். அதனால புத்தியில அறிவாளி அப்படின்னு பேரு ஆஞ்சநேய சுவாமி. கிளம்புறேன் அப்படின்னாரா. எப்படி கிளம்பினார் ஆஞ்சநேயர் அப்படின்னா அப்பதான் விஸ்வரூபம் எடுக்கிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயராக. ஸ்வசிம்ம கருட க்ரோடஹஜவத்ரைஹி த்ரிலோச்சனை சாயுதை தசபிஹி துர்பிஹி மர்தயம் தம் விஷத்பலம் துரோணாத்ரிகாரிணம் பீமம் மகாபல பராக்கிரமம். பீமம் மகாபல பராக்கிரமம் அப்படின்னு வராகர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், கருடன், கலிக்கின்னு 5 முகத்தோட 10 ஆயுதங்களோடு கூட சுவாமி விஸ்வரூபம் எடுத்துட்டு சுவாமி பூமியில ஒரு உதச்சாரான். ஜெய் ஸ்ரீராம் தெற்கு திசையை நோக்கி கிளம்பினார் ஆஞ்சநேய சுவாமி. கிளம்பும் பொழுது எப்படி இருந்ததுன்னா வானரங்களே பயப்பட்டது அப்படின்னாராம். ஏன்னா ஒரு வாட்டி மூச்சு டம் கட்டி கிளம்புறாராம். ஒரு யோஜனைங்கிறது 1000 கிலோமீட்டர். அதனால ஒரு வாட்டி மூச்சு டம் கட்டி கிளம்பும் பொழுது சுவாமி ஜெய் ஸ்ரீராம் பூமியில ஒரு உதச்சுன்னு கிளம்பினாரா. சுவாமி தெற்கு திசையை நோக்கி கிளம்பினார். இங்கேருந்து கிளம்பி லங்கையில இறங்குறார். சீதையை பார்க்கிறார். ராமர் அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சீதைக்கு சந்தோஷத்தை கொடுத்து ராமர் ஐக்கியம் வர சொன்னார் உங்களை அப்படின்னு சொன்னபோது சீதை சொல்றாளா அந்த இடத்துல, என் வீரர் கோதண்டராமனை வர சொல்லு, ராவணன் இடத்துல என் ராமன் யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி சுவாமி திருப்பி ஆஞ்சநேய சுவாமி கிளம்பி நேர இந்த வடகுடிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார். ராமரை தரிசனம் பண்ணி கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். ராமருக்கு அளவில்லா சந்தோஷம் ஏற்பட ஆஞ்சநேயா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்க, சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருத்து, உனக்கு என்ன வேணும் ஆஞ்சநேயா அப்படின்னு கேட்கிறார் ராமர். அவர் சொல்றாரா, எப்போதும் இங்க கல்யாண கோலத்திலே இங்க இருக்கணும்னு சொன்னதுனால சுவாமி இன்னைக்கும் கல்யாண ராமனாக இங்க இருக்கார். கல்யாணமாகாதவர்கள் இந்த ராமனை சேவிச்சாக்க கல்யாணமாகிறது என்று கூறப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமன் வந்து ஆஞ்சநேயர் ஆலிங்கலம் பண்ணிக்கிறாராம். கட்டி பிடிச்சிட்டு ஆஞ்சநேயா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கேட்கிறாரா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க எப்பொழுதும் இங்க கல்யாண கோலத்துல இங்க இருக்கணும்னு சொல்லும் பொழுது இப்ப கூட எதுவும் கேட்க மாட்டேன், உனக்கு ஒரு வரன் தரேன் அப்படின்னு சொல்றார் ராமச்சந்திரமூர்த்தி.
உன்னை யார் யார்கள் வணங்க வரார்களோ தீராத பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறார்களா. அதனால இந்த க்ஷேத்திரத்துல 9 நவக்கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கார் பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஜாதகத்துல இது தீராது, இது நடக்காது அப்படின்னு சொன்னாக்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இடத்துல ஒரு வாட்டி வந்து வேண்டிட்டு போனா போறோம், அனைத்து விதமான காரியங்களும் ஜெயம் பண்ணி கொடுக்கிறார் இங்க இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர். இங்க 9 சனிக்கிழமை அர்ச்சனை செய்ய வேண்டும். 9 சனிக்கிழமை அர்ச்சனை பண்றதுனால நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் விலகிறது, நம்மளுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஒவ்வொரு அமாவாசையும் பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மூலமந்திர ஹோமமானது நடைபெறும். அந்த அமாவாசை ஹோமத்துல கலந்துக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுகிறது. தம்பதிக்குள்ள அந்யோன்யம் இல்லை அப்படின்னால் அந்த சங்கல்பம் செய்து கொண்டு அந்த ஹோமத்துல கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அனைத்து விதமான காரியங்களும் ஜெயம் பண்ணி கொடுக்கிறார் பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். கல்யாணம் ஆகாதவர்கள் விரலி மஞ்சள் மாலையாக சாற்றி 9 சனிக்கிழமை ஆஞ்சநேயர் எடுத்து அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னாக்க கல்யாணமாகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சுவாமிக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை சாப்பிட்டு நொந்தோமானால் குழந்தை பாக்கியத்தை அடைகிறார்கள். வாழ்க்கையில நமக்கு எது தேவையோ அதை பிரார்த்தனை செய்து கொண்டு பகவான் பஞ்சமுக ஆஞ்சநேயர்கிட்ட 9 சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி அடைகிறது. வடகுடி பஞ்சமுக ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.